மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்து எனது குப்பை எனது பொறுப்பு, தூய்மை பாரதம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எல்லா ஸ்கூல்களிலுமே கடந்த ஒரு மாத காலமாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூய்மை பணியில கலந்துக்கிட்டாங்க. அதை ஒரு விழிப்புணர்வுக்காக செய்ததுதான். அது குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அப்போ அந்த தூய்மை பணிக்கான விழிப்புணர்வு முயற்சிகளை வந்து மக்களிடத்துல கொண்டு செல்வதற்கு உங்களுடைய பணி வந்து மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த உறுதிமொழியும் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும். இப்போ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் ஒரு முடிவெடுத்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே திடக்கழிவு மேலாண்மை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்குண்டான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தி மக்கும் குப்பைகளை எப்படி உரமாக மாற்றுவது, அந்த உரத்தை வந்து எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது, ஒரு நேச்சுரல் உரம் மாதிரி அது இருக்கும், இயற்கை உரம். அப்போ அது பிளாக் மெட்டல் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரியான ஒரு உரம் தயாரிச்சு அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கே கொடுத்து நகரத்துல குப்பையினுடைய அளவை வந்து கம்மி பண்றதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இப்போதும் நம்மளுக்கு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை எதுங்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தருவாங்க. நீங்க எல்லாம் படிக்கிற குழந்தைங்க தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த பொருள் எல்லாம் மக்கும் எதெல்லாம் மக்காதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க உங்க வீட்டுல ஆகட்டும் 2 பின் வச்சு உங்க அம்மா கிட்ட எல்லாமே சொல்லுங்க, மக்கும் குப்பை தனியா போடுங்க, மக்காத குப்பை தனியா போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே மக்கும் குப்பையை உரமாக தயாரித்து இப்ப கவர்மெண்ட்ல வந்து மாடி தோட்டத்துக்கான ஒரு கிட்டு தர்றாங்க, காய்கறி கிட்டு. அந்த கிட்டு ஒரு கிட்டு வாங்கினாலே உங்களுக்கு தேவையான கீரைகள் காய்கறிகள் பயிரிடலாம். அதுக்கான உரத்தை நீங்க வீட்டிலேயே தயாரிக்கலாம். அப்ப அந்த மக்கும் குப்பை வந்து உங்க வீட்டிலேயே உரமாகி உங்களுக்கே பயன்படுறோம். அப்ப குப்பை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான செலவினங்கள் மாநகராட்சிக்கு அதெல்லாமே மீதமாகும். அந்த அடிப்படையில எல்லாருமே வீட்டிலேயே நீங்க காய்கறி செடிகள் முதல் கொண்டு பூச்செடிகள் வளருங்க. நீங்க எல்லாம் குழந்தை பருவத்தில் இருக்கீங்க, பூக்கள் பிடிக்காத பெண்கள் இருக்க முடியாது. பூச்செடிகளை வளர்த்துங்க. ஒரு குறைந்த நேரம் செலவிட்டாலே போதும் உங்களுக்கு. அதுக்காக நிறைய நேரம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பின்னில எப்படி உரம் தயாரிக்கிறதுங்கிற அடிப்படை இது கட்டமைப்பு உங்களுக்கு யூடியூப்ல போய் பார்த்தாலே தெரியும். அந்த அடிப்படையில உங்க வீட்டுல நீங்க வந்து மக்கும் குப்பையை உரமா மாத்தி உங்க பூச்செடிகளுக்கு கொடுத்து ஒரு பூ பூக்கிறத பார்க்கும் போது இருக்கிற ஒரு புத்துணர்ச்சி வேற எதுலையுமே வராது. அதை நீங்க